சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போ கிட்டத்தட்ட கூட்டணியே முழுமையாக முடிந்திருக்கிறது வந்து டிஎம்கே கூட்டணி. முழுமையாக முடிந்ததுன்னா எல்லாம் சேர்ந்தாச்சு, இனி சேர்றதுக்கு ஆள் இல்லை, கதவு மூடியாச்சு. ஆனா ஏடிஎம்கே வந்து ஹேங்கி, அதாவது தொங்கி கொண்டிருக்கிறது. யார் உள்ளே யார் வெளியே, யார் வெளியே யார் உள்ளே. இவர் வருவாரா, அவர் போக மாட்டார். இது ஒரு தெலுங்கர்களின் கட்சாக மாறி போய்விட்டதோ என்று முணுமுணுப்பு உள்ள இருந்து வந்திருக்கு. காங்கிரஸ் முகமூடி போட்டு ஆர்எஸ்எஸ் காரங்க காங்கிரஸ். அப்புறம் இஸ்லாமியர்களும் நமக்காக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு இளைஞர்கள்ட்ட அவர் மேல ஒரு இருக்கு. ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ரெண்டு பேருமே ஒண்ணுதானே. அதாவது வட தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் அதிகமாக வந்ததால் தலித் இளைஞர்கள் அவர்கள் பக்கம் போயிட்டாங்கன்னு ஒரு டெலிபரேட்டா ஒரு மெசேஜை வேணும் என்றே திணிக்கிறார். திமுக தெலுங்கர் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அது எனப்பட்டலாம் இல்ல. அது தமிழ்நாட்டில் சராசரியாக ஒவ்வொரு இடங்களிலும் 20% 25% தெலுங்கு மக்கள் இருக்கிறார்கள். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பு ஆரம்பிச்சாச்சு. என்ன காரணம்? நமக்கு வந்து ஏப்ரல் 23 தேர்தல் நடக்க போகுது. இதை வந்து ரொம்ப அப்படி என்னது சந்தோஷமாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் 4 மே 4 வந்து எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கட்டில் கேரளா வந்து 9 ஏப்ரல் 9 எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருந்து அந்த வாக்கு திருடன் ஞானேஷ்குமார் அவர் வந்து எந்த அளவுக்கு இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு, திமுகவுக்கு எதிராக, திராவிட கட்சிகளுக்கு எதிராக, அல்லது பிஜேபி ஆளாத மாநிலங்கள் எங்கெங்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழலில் இன்னைக்கு கள நிலவரம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறதுக்காக நம்மளோட சகோதரர் சுஃபியான் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட வந்து கொஞ்சம் கதைப்போம். வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார். சரி, இப்போ வந்து அந்த முன்னோட கொடுத்த தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்குது, கூட்டணிகள்லாம் எப்படி, என்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட சீட்டு ஷேரிங் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி இருக்குது, எங்கே உங்களுக்கு கிடைச்ச தகவல்கள், என்ன மாதிரி நடக்க போகுது, யார் வந்து வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்ற மாதிரி ஜெனரலாக தேவைப்படுது. ஜெனரலாக நம்ம பேசுகிறது 2 கூட்டணி தான் அலையன்ஸ். ஒன்று என்டிஏ, இன்னொன்று வந்து டிஎம்கே, அதாவது இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணி வச்சுக்கலாம். ஓகே, இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட கலைஞ்சிருச்சே. இல்லை, காங்கிரஸ் இருக்குல்ல, இருக்கு. இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ், டிஎம்கே. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட கூட்டணியே முழுமையாக முடிந்திருக்கிறது வந்து டிஎம்கே கூட்டணி. அப்படி சொல்றீங்க? முழுமையாக முடிந்ததுன்னா எல்லாம் சேர்ந்தாச்சு, இனி சேர்றதுக்கு ஆள் இல்லை, கதவு மூடியாச்சு. உள்ள வந்தாச்சு, அவ்வளவுதான். லிஃப்ட் மூடியாச்சு. இனி அது போகும்போது அவருக்குள்ள சீட் ஷேரிங் இருக்கும். ஆனா ஏடிஎம்கே வந்து ஹேங்கி, அதாவது தொங்கி கொண்டிருக்கிறது. யார் உள்ளே யார் வெளியே, யார் வெளியே யார் உள்ளே. இவர் வருவாரா, அவர் போக மாட்டார். இந்த ரெண்டையும் பேச போறோம். இல்லை, இப்போ என்டிஏ கூட்டணியும் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. முடிந்து விட்டனால இன்னைக்கு ஒரு 3வது பிளேயர் விஜய் வந்து வருவாரா வரமாட்டாருங்கிறது வரலன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு தகவல் வந்தா சொல்ல. இல்லை, என்ன அதுவும் இன்னும் முடியவில்லை, முடிப்பதாக தெரியவில்லை. ஓகே, சரி. இப்பொழுது நாம முதல்ல டிஎம்கே பத்தி பேசுறோம். சரி. திமுக வந்து ரொம்பவே வஞ்சித்திருக்கிற ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு டிஸ்பாரிட்டி. தனது தோழர்களிடத்தில் திமுக ஒரு பெரிய சமமின்மையான, நியாயமின்மையான, ஆகத்தான் 2 வார்த்தை சொன்ன. ஒன்னு டிஸ்பாரிட்டி, இன்னொன்னு டிஸ்கிரிமினேஷன். ரெண்டுமே பயங்கர ஒரு ஆக்ரோஷமான வார்த்தை. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. டிஸ்பாரிட்டிங்கிறது ஒரு சாதாரண விஷயம், டிஸ்கிரிமினேஷன்ங்கிறது ரொம்ப மோசமான நடவடிக்கை. அதுக்குத்தான் இப்ப என்ன பேசுறாருன்னா, இது ஒரு தெலுங்கர்களின் கட்சாக மாறி போய்விட்டதோ என்று முணுமுணுப்பு உள்ள இருந்து வந்திருக்கு. நான் கேள்விப்படுறதை மட்டும்தான் சொல்லுங்க. தெலுங்கர் கட்சி. ஓகே, அப்படி. ஓகே. ஏன்னா திருமாவளவன் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் அலையன்ஸா பல வருஷம் அந்த கட்சியில போராடுறாரு இருக்காரு. ஆமா, காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் பல வடிவம் தான், சாஃப்ட் ஆர்எஸ்எஸ் தான் காங்கிரஸ். ஆமா, மறுமலர்ச்சி திமுகவும் விதிவிலக்கல்ல, அவர்களும் மோடியோடு கூட்டணி செய்தவர்கள் தான். ஆமா.
ஆனா 2 மிஸ்டர் கிளீனா இருக்கிறது யாருன்னா, ஒன்று தொல் திருமாவளவன், மற்றொன்று இடதுசாரிகள். கரெக்ட். இந்த 2 தான். காங்கிரஸ் எல்லாம் நான் சேர்க்கல. காங்கிரஸ் அவங்களுக்கு பொது எதிரினா தான் அவங்களுக்கு கொள்கைலாம் ஒண்ணும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியில அவ்வளவு பேரும் ஆர்எஸ்எஸ் காரன் தான் இருக்கான். ஆமா, அதை விட்டுருங்க. இப்ப அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், காங்கிரஸ் முகமூடி போட்டு ஆர்எஸ்எஸ் காரங்க காங்கிரஸ் அதான். ஓகே, திருமாவளவனை அவங்க ரொம்ப இல்ட்ரீட் பண்றதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அது நமக்கு நெருக்கமானவர்களே சொல்றாங்க, ரொம்ப முறை தவறி நடத்துறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஓப்பனா சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 28, அதிகபட்சம் 28 தான். ஓகே, கருணாநிதி இருக்கும்போது 23. கருணாநிதி மீதுல ஒரு வில்லன் இமேஜ் இருந்தது. நம்ம ஊர்ல வீரப்பன், நம்பியாரு, அசோகனுக்கு மேல இருந்த விண்ணப்பன் கருணாநிதிக்கு மத்தியில, பெண்கள் மத்தியில இருந்தது. இன்னைக்கு கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் அதை குறைத்திருக்கிறார். அது அவங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ என்னன்னா 2016 நம்ம 2006 தேமுதிக ஆரம்பிச்சாங்க. ஆமா, ஆரம்பிச்சு அவங்க முதல்ல பெற்ற வாக்கு 6 6%. 6 சில்லற புள்ளி, நான் ரவுண்டா சொல்றேன். அதற்கு பிறகு 8.8%. அதுக்கப்புறம் கடைசியா கேப்டன் பெற்றது 10.29%. அதுக்கப்புறம் அவர் எதுவும் பெறல. அப்புறம் 2016 மக்கள் நல கூட்டணியில மறுபடியும் 6, அதுக்கப்புறம் 1. இப்போ திமுக கூட கூட்டு வைக்கும் போது 0.43 விழுக்காடு. அரை விழுக்காடு கம்மி. அரை விழுக்காடுங்கிறது 0.51 அல்லது 5 அல்லது 5.0. இது 0.43. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, கூட்டணிக்குள்ள ஒரு கொதிநிலையும் மனோ வருத்தமும் சோர்வும் காணப்படுகிறது. அதுக்கு காரணம், லாபமோ நஷ்டமோ ஆடையிலும் கோடையிலும் உங்களோடு நாங்கள் கொள்கை சகோதரர்களாக பயணிக்கிறோம். யார் சொல்றா? திருமாவளவன். தமிழ்நாட்டில் தலித் சமூகம் என்பது பாடசாலையில் ஆரம்பித்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் டாமினேட் செய்யக்கூடிய ஒரு பெரிய சமூகம். இல்ல, நார்த் தமிழ்நாட்டுல தானே, வட தமிழகத்துல மட்டும் தானே ஜாஸ்தி இருக்கு. தென் தமிழ்ல கம்மியா இருக்கும். இல்ல, எல்லா ஊர்களிலும், தூத்துக்குடி எடுத்தாலும் அவங்க திருமாவளவன் இதை நீ கொஞ்சம் உயர்த்தி வைக்கிறீங்களோ? இல்ல, அப்படி நீங்க பார்க்கலாம். இல்ல, நீங்க கேட்கறதுல நீங்க நமக்கு வட தமிழ்நாட்டுல அவங்களோட மக்கள் தொகை அதிகமா இருக்கு. நான் கேக்குறேன், தலித் இல்லாத தொகுதி எந்த தொகுதி சொல்லுங்க? தலித்துல பறையர் தொகுதி இருக்கு இல்லையா, இவர் பறையருக்கான தலைவராக தான் இருக்கிறாரு. மற்றபடி இஸ்லாமியருக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்காரு. அதை தாண்டி பல்லர்களுக்கோ தேவேந்திர குல வேளாளருக்கோ அருந்ததிகளுக்கோ இவர் தலைவர் இல்லை. அதை விட்டுருங்க. அப்ப அவங்க சவுத்துல பாத்தீங்கன்னா, நீங்க மதுரை கீழே உசிலம்பட்டியா இருக்கு, இந்த பக்கத்துல ராமநாடா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், கன்னியாகுமரி வரைக்கும் இவங்க சதவீதம் விழுக்காடு ரொம்ப ரொம்ப குறைவா தானே சார். மொத்தத்துல தலித் சதவீதம் 24% சார். ஆமா, இதுக்கு முன்னாடி 20%, 22, இப்ப 24, இன்க்ளூடிங் தேவேந்திர குல வேளாளர்கள், அருந்ததி, பறையர் சமூகம். நான் இவர் தமிழ்நாட்டுல இளைய பெருமாளுக்கு அப்புறம், தென்காசி அருணாசலத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல வலுவான பறையர் சமூகத்தை கொண்டு வந்தது தொல் திருமாவளவன் தான். அவருக்கு மொத்த சதவீதம் அந்த சமூகத்துல 24ல் 5% ஓட்டு அவர் கிடைக்காதா? இல்ல, மொத்தத்துல 24 இல்ல, நீங்க பறைய சமூகம் எவ்வளவு இருக்கு? 15%. 15லிருந்து 18 கிட்ட இருக்கும். அவ்வளவு இருக்கா? ஆமா, ஏன்னா தமிழ்நாடு முள்ளா இருக்கிற பறையர் தானே. இப்ப தேவேந்திர குல வேளாளர் எங்க இருக்காங்க? அவங்க ராமநாதபுரத்துல இருக்காங்க. ராமநாடு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இல்ல, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, இவ்வளவுதான். ஓகே, நார்த்ல இல்ல. நார்த்ல எங்கேயும் கிடையாது. எங்கேயுமே திருச்சி இல்ல, இங்க கோயம்புத்தூர்ல கொஞ்சம். ஆனா இவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 38 தொகுதியிலும் பறையர் சமூகம். சரி, ஓகே. உங்களுக்கு தெரியும் 15% குறைஞ்சபட்சம் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 17, 18, ஒரு 15 போடுங்க. அதுல 5% ஓட்டை இவர் கையில போடுங்க. 5லிருந்து 6% ஓட்டு. ஓகே. அப்புறம் இஸ்லாமியர்கள் 1% இவர் கிடைக்கட்டும். ஆமா, 1. அப்ப 7லிருந்து 8% ஓட்டு இருக்கு. ஒரு 7% ஓட்டு வைங்க சார். ஓகே, ரொம்ப குறைஞ்சி அவருக்கு நிறைய கிடைக்குது. ஏன்னு கேட்டா, நான் பார்த்த அளவுல தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் பார்த்திருக்கேன். திருமாவளவன் ஒரு கதாநாயகனாக அந்த சமூக நல்ல பேர் வாங்கியிருக்கிறார். முன்னாடி இருந்த இமேஜோட தாண்டி நமக்காக போராடுறாருன்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. இதுவரைக்கும் அப்படி ஒரு டைனமிக் லீடர்ஷிப்பா அந்த சமூகம் பெறவில்லை. அப்புறம் இஸ்லாமியர்களும் நமக்காக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு இளைஞர்கள்ட்ட அவர் மேல ஒரு இருக்கு. ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ரெண்டு பேருமே ஒண்ணுதானே அப்படின்னு இருக்கு. இதுதான் அவங்கள அவரோட பேரம் பேசி அவரை கொண்டு வர்றதுக்கு ஆர்எஸ்எஸ் டெல்லியில போய் பெரிய வேலை பார்த்தாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. இப்ப இது பிஜேபிக்கு, இது டிஎம்கேக்கு நல்லா தெரியும். அதுல டிஎம்கே ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க.
பெண் நிறுவனத்தின் மூலமாக அண்மையில வெளியானுச்சு. பெண் அப்படின்னா அவரோட மருமக சபரீசன். அந்த பெண் நிறுவனம் என்ன சொல்கிறது என்றால், நல்லா கவனிங்க, டிஎம்கே 50%, 53% ஓட்டு பெறும் அல்லது 45 பெறும் அப்படிலாம் எழுதிட்டு, திண்டிவனத்திலையும் விழுப்புரத்திலையும் ரிஷிவந்தியத்திலையும் கள்ளக்குறிச்சியிலும், அதாவது வட தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் அதிகமாக வந்ததால் தலித் இளைஞர்கள் அவர்கள் பக்கம் போயிட்டாங்கன்னு ஒரு டெலிபரேட்டா ஒரு மெசேஜை வேணுமென்றே திணிக்கிறாங்க. சீட்டை குறைக்கணுங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப நான் சொல்ல வரேன், 5 சீட்டு உனக்கு உண்டு, ஆனா 8ன்னு பேசினாங்க, 5 தான் தருவோம்னு இப்ப நிக்கிறாங்களா? 6 போன முறை 6 கொடுத்தாங்களே, 5ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 6ஓ 7ஓ கொடுத்து முடிச்சுக்கிடலாம். ஏன்னா இப்ப நிறைய பார்ட்னர் இருக்காங்க. இப்ப என்ன கேட்கறாங்க இடதுசாரிகளும் வைகோவும் திருமாவளவனும் மற்ற எல்லாரும் என்ன கேட்கறாங்கன்னா, எப்ப 0.43% இருக்கக்கூடிய அந்த பிரேமலதாவுக்கு 8 சீட்டு கொடுக்க போறாங்களா? 7+1 கேள்வி. +1 ராஜ்யசபா அல்லது 8 சட்டமன்றம். 8 சட்டம் அது தெரியல, நம்ம கொடுத்த பிறகு நிறைவேறும். இதுதான் இவர்களுக்கு மனோ வருத்தம். 6% குறைய, அதுதானே கணக்கு. 2021 ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு, நீங்க இது தெலுங்கர் கட்சியான்னு சொன்னா, அவரு கேப்டன் தெலுங்கு, அவர் தெலுங்கு. ஓகே, அப்ப மறுமலர்ச்சி திமுக வைகவும் தெலுங்கு தானே? தெலுங்கு தான். அப்ப அவருக்கே அவரும் தெலுங்கு தான். ஏன் கலைஞர் கருணாநிதியும் தெலுங்கு தானே? அவரு தெலுங்கு கட்சிக்கு, தெலுங்கருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. திமுக தெலுங்கர் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஆனா தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், அது எனப்பட்டுலாம் இல்ல. அது தமிழ்நாட்டில் சராசரியாக ஒவ்வொரு இடங்களிலும் 20% 25% தெலுங்கு மக்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு இருக்காங்க? 25%. எவ்வளவு பெரிய சதவீதம்? 20% 20% இருக்கிறதுனால திமுக ஒவ்வொன்னையா பாக்குற. கோவையில தெலுங்கு மக்கள் அதிகமா இருக்காங்க, நல்லா கவனிங்க. கோவில் இருக்காங்க. சென்னையில எவ்வளவு இருக்காங்க தெரியுமா? 40 விழுக்காடு. 40. ஆமா, என்ன பழைய, ஏன்னா இது பழைய ஆந்திரா. பழைய சிவகாசி, ராஜபாளையம், விருதுநகர், கன்னியாகுமரி, தேனி, எல்லா இடத்துல பெரியகுளம், கம்பம், கம்ப்ளீட்டா தெலுங்கு ரெட்டியார். திருச்சி தெலுங்கு நாயுடு, ராஜூஸ் ராஜபாளையத்துல நிறைய. ஆமா, இப்படி தெலுங்கு மக்கள் நிறைய இருக்கிறதுனால இவர்கள் அதை கணிக்கிறார்கள். KN நேரு போன்ற தலைவர்கள் தெலுங்கு தான், நிறைய பேர் இருக்காங்க. தெலுங்கு இல்லாத ஆட்கள் யாரும் இல்ல. KKS மாமா அவர் ரெட்டியார் அவர் இருக்காரு. அப்புறம் தங்கம் தென்னரசு, அப்பா தேவர், அம்மா தெலுங்கு. இப்படி எல்லாரும் மிக்சிங்கா இருக்கான்னு. இது லாப கணக்கை போடுகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு லாப கணக்கு, தெலுங்கர்களுக்கு லாப கணக்கு, பறையர் சமூகத்துக்கு லாப கணக்கு, பல்லர் சமூகத்துக்கு லாப கணக்கு, அருந்ததிக்கு லாப கணக்கு, இப்படியே ஒரு கணக்கு போடுறாங்க. நல்லா புரியுதா? அதனால இந்த அம்மா கொஞ்சம் நல்லா பேசுங்கிறதுனால விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த முறை கடுமையான போட்டி ஏற்படுச்சு. 5000 ஓட்டுல மாணிக் தாக்கூர் கடைசியில் அவன் தான் சூடு வச்சு போயிட்டார். அது மட்டும் இல்லாம ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர் அந்த பகுதி எல்லா இடங்களும் தெலுங்கு மக்களை குறிவைக்கிறார்கள் இந்த முறை. ரொம்ப கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு கேள்வி, அது டிஎம்கே வைக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னா திமுகவுடைய பாரம்பரிய வாக்குகளான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாக்களை இந்த முறை காவு கொள்கிறார் யாரு? விஜய். அதுல டவுட்டே இல்லை. இன்னைக்கு உள்ளதுல உள்ளுக்குள்ள இவ்வளவு திமுக பத்தி இவ்வளவு பேசிருக்கோம்ல, இவ்வளவு குழப்பங்கள் இருக்குல்ல, இதுல அது குழப்பங்களை விட அவங்க மேல விமர்சனமும் வருத்தங்களும் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இல்ல, கூட்டணிகள் இல்ல, நமக்கு என்ன இருக்கு? நம்ம அந்த செய்தி திருமாவளவன் என்ன முடிவெடுப்பார்? திருமாவளவன் என்ன முடிவெடுப்பார்னா, அவரை பொறுத்தவரை வேற வழியே கிடையாது. வழி கிடையாது. ஏன்னா அதுதான் டிஎம்கேக்கு பிளஸ் பாயிண்ட். திமுகவுக்கு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, திருமாவளவன் சிக்கப்பட்டு கொண்டார், முஸ்லிம்கள் சிக்கப்பட்டு கொண்டார். இதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி திருமாவளவன் அங்க போயிருந்தா கூட்டணியோட இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனை எல்லாம் அப்படி தலைகீழ மாறி திருமாவளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து அங்க போற மாதிரி இருந்தது. அது ஏத்துக்கிட மாட்டாங்க. யாரு? அது நீங்க நல்லா கவனிங்க. அவ்வளவு மந்திரிமாரும், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் எல்லாருமே ஊழல்ல குளிச்சு உடம்பு ஃபுல்லா ரணமா இருக்கு. ஆமா, திருமாவளவனையோ காங்கிரஸே சேர்க்க மாட்டான், சேர்க்க முடியாது. யாரு? பழனிசாமியே சொல்லியிருக்காரு, என் மேலேயே ஊழல் இருக்கு, நான் கூட ஜெயில படுத்துக்குவேன், என் கூட இருக்கானோ பாரு, அவனெல்லாம் விடமாட்டுக்கான். அவ்வளவு பேரும் மூங்கி முத்தடிச்சு உடம்பெல்லாம் வேலுமணி எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்கு. அதனால இவங்க திமுக ஊழலே பண்ணாத கட்சி மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லையா? அப்படி இல்ல, திமுகவை சிக்க வைக்கப்பட முடியலையே. இப்ப நேரடியாக இந்த ஊழல்ல சிக்காம திமுக 13 அமைச்சர் ஊழல்ல இருக்கானே. ஆமா, அப்படி பார்த்தா ஏங்க திமுகவுல யாரெல்லாம் இருக்கா?
துரைமுருகன் இருக்காரு, துரைமுருகன் இருக்காரு, ஏவா வேலு இருக்காரு, அப்புறமா பொன்முடி இருக்காரு, அப்புறம் செந்தில் பாலாஜி இருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு, அப்புறமா KKS ராமச்சந்திரன் இருக்காரு, பெரியசாமி இருக்கு, கீதா அந்தம்மா பெரியசாமி இப்ப வெளியே வந்துட்டு, இப்படி இல்லாத யாரு இப்ப பெரிய கருப்பன் இருக்காரு, அப்புறமா நம்ம மாசு இருக்காரு. இல்ல நீ சொல்றீங்கல்ல எல்லாருமே இருக்கு. இப்போ தொல் திருமாவளவன் அங்க போனாலும் இது அங்க வந்து பயங்கரமா ஊழல திளைச்சிருக்காங்கன்னா இங்கேயும் ஊழல் இருக்குல்ல. ஊழலுக்கு அப்புறம் கருப்படி, நான் மறுபடியும் எல்லாத்தையும் சொல்லுவேன், கருப்படி பானையில கையை விட்டவன் கையை நக்காமல் இருப்பதில்லை, புறங்கையை நக்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அதுக்கு ஒன்றும் தலையில தேய்க்க மாட்டாங்க. இல்ல அதுல நம்ம கேள்வி இன்னைக்கு வந்து இவங்கள நம்ம விட்டு இவங்களுக்கு வேற போக்கடம் இல்லைன்ற நிலைமை வந்துருச்சு. அதனால அதுதான் திமுகவுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட்னா, மைனாரிட்டிக்கு எங்கேயும் போக முடியாது, முஸ்லிம்களோ தலித்துகளோ எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அவர்களுக்கு பெரிய பெரிய லாபம். அடுத்து சீமானுக்கு எதிராகவும் ஒரு ரகசியமாக அவரும் தெலுங்குக்கு எதிராக பேசி கொண்டிருப்பனால திராவிடம் தேசிய தமிழ் தேசியம் என்று பெரிய குழப்பத்தை கிளப்பினால அதிமுக பலம் இழந்து இருப்பதாலும் பெரும்பான்மையான வாக்குகளை நாங்கள் தான் என்றும் இந்த கோவை மண்டலத்தில் இறக்கி விட்டு பயங்கரமா பேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. இல்ல இன்னொன்னு, ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணியில் சேரல தனியா நிக்கிறாருன்னா இந்த அதிருப்தியோட அப்படியே ஒரு இந்த டீம் வந்து வெளியே அவங்களோட சேர்ந்தா, எது தொல் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் சேர்ந்தா சேர வாய்ப்பு இருக்குமே இல்லையா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது, இனி கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா டிஎம்கே விட மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது தாவேக்கா வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருச்சுன்னா வாய்ப்பு இல்லை, சேராம தனியா நின்னா. நண்பர், என்னுடைய நண்பர், உங்களுக்கு நண்பர் என்ன தெரியல, நம்முடைய பொன்ராஜ் இருக்காரு பாருங்க. ஆமா, அவர் ஒரு காணொலி பார்த்தேன். அவர் நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ஓகே, அவர் சொல்லியிருந்தாரு, அது ஒரு நியாயமான விஷயமா தெரியுது. டிஎம்கே வந்து 28% வச்சுக்கிட்டு 170 தொகுதியில போட்டி போட நினைக்குது. டிஎம்கே என்ன நினைக்க தெரியுமா? 28 தொகுதி, ஒரு 170 தொகுதி நம்ம, காங்கிரஸுக்கு ஒரு 28, 98, மீதி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் 5, 4, 3 கொடுத்து 234 கண்டெயின் பண்ணிக்கலாம். உனக்கு 28க்கு 170ன்னா 5-10% வச்சிருக்கிறவனுக்கு எத்தனை சீட்டு கொடுக்கணும்? அந்த ரேஷியோ படி கொடுக்கணும் இல்ல? ஆமா. அப்ப திருமாவளவனுக்கு ஒரு நீ 8% வச்சிருக்காருன்னு வை, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், 8% போது உனக்கு 30%க்கு 170ன்னா 10% வச்சிருக்கிறவனுக்கு எவ்வளவு வரும்? 70, 170, 55, 50 சீட்டா வேணும். தேவையில்லையே, நீ ஒரு 8 சீட்டு கொடுக்கலாமே, நீ குறைச்சிக்கோ. தெல் திருமாவளவனுக்கு நல்ல ஒரு 8 சீட்டு, காங்கிரஸுக்கு 30 சீட்டு கொடுத்துருக்கியா, மற்றவங்களுக்கு எல்லாம் 5, கம்யூனிஸ்டுக்கு எல்லாம் கொடுக்கலாம். நீ கம்யூனிஸ்ட் இல்லாம ஜெயிச்சிருவியா? நான் கேட்கறேன், கம்யூனிஸ்ட் இல்லாம ஜெயிச்சிருவியா? திருமாவளவன் இல்லாம ஜெயிக்க முடியுமா? காங்கிரஸ் இல்லாம ஜெயிக்க முடியுமா? முஸ்லீம் கட்சிகள், முஸ்லீம் அமைப்புகள் இல்லாமல் எதுவுமே ஜெயிக்க முடியாது சார். தனியா நின்றா 28% கூட வாங்காது. அந்த 28க்குள்ளே இது நான் வந்து டிஎம்கே எனக்கு எதிராக அதெல்லாம் கிடையாது, யதார்த்தத்தை பேசுறேன். இப்ப அதுதான் அவர்களுக்கு வருத்தம். இல்ல இன்னைக்கு இப்ப என்னுடைய பேட்டியை பார்த்திருக்காரு, ஓகே, திரும்ப பார்த்துட்டு கூட நம்முடைய நண்பர் சங்க தமிழ் செல்வன் சொன்னார், தலைவர் பார்த்துட்டு ரொம்ப சொன்னாரு, உங்களை பார்க்கணும்னாரு, நீங்க போகணும். இது இப்ப நீ சொல்ற உங்கள்கிட்ட கூட சொல்லியிருக்கேன். யதார்த்தம் ஒண்ணு என்னன்னா, இப்ப நான் சொல்றது வந்து திமுக இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லாதனால தானே வந்து இப்படி அமைக்க வச்சிருக்காங்க. ஆப்ஷன் இல்லாதனால இல்ல, இன்னைக்கு என்டிஏல இவர் சேரலன்னு இன்னைக்கு தகவல் வந்துருச்சு. தாவேக்கா என்டிஏல சேரல, அது உறுதியாகத்தான் தெரியுது. அதாவது முடியல, ஆனா உறுதியாக தெரியுது, கிட்டத்தட்ட தெரியுது. அப்படின்னா அவங்க தற்கொலை பண்ணிட மாட்டாங்களா? இல்ல அப்படிங்கும் போது தற்கொலை பண்ண மாட்டாங்க, எவனும் கையில என்னது சைனைடை கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அப்போ என்டிஏல இல்லாம தனியா தாவேக்கா நின்னா இவங்களுக்கு நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, இன்னொரு ஆப்ஷன் இருக்குமா? இல்லை, இந்த என்னை வந்து இப்படி நான் நசுக்கிறேன்ல, நேற்று வந்த ஒரு 0.43% வச்சிருக்க இவங்களுக்கு நீ 8 சீட்டும் 7+1 8 கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இப்படி நம்மள இவ்வளவு மோசமா நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும்ல, சொல்ல முடியாது. அதோட மாறி இந்த தொல் திருமாவளவனும் கம்யூனிஸ்டும் மாறி சேர்ந்தா இவங்களுக்கு வந்து 40%, 45% இருக்கிறது டக்குனு 37, 38 பேருமே. அப்படி போனா திருமாவளவனுக்கு பெரிய லாபம். எல்லா தலித் இளைஞர்களும் ஒண்ணு போல நிற்பாங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படி போச்சு. நீ போயிடும். அதாவது ஒரு கூட்டம் இவங்க எல்லாம் வந்து அதிருப்தியில் இருக்காங்கப்பா, ஓகே, இவருக்கு வந்து திருமாவளவனுக்கு 15-20 சீட்டு, கம்யூனிஸ்டுக்கு வந்து 10-10 இல்ல 15-15, அதுக்கப்புறம் முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு சின்ன கூட்டம் வந்து அப்படியே கிளம்பி தாவேக்கா போய் சேர்ந்தா. ஆனால் முஸ்லீம் கூட்டம்லாம் போகாது, எங்கேயும் போக மாட்டான். ஒரு முஸ்லீமும் கூட தாவேக்காக்கு ஓட்டு போட மாட்டான்.
அவனுக்கு வந்து டிஎம்கே விட்டா வழி கிடையாது. அப்படி நினைக்கிறீங்க? அப்படி ஆனா அப்படி விஜய்க்கு- நான் நினைக்கல. ஆ, அவ்வளவு பேரும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. தான் நல்லா கவனிங்க. இந்த தடவை என்ன சொன்னா தெரியுமா பாருங்க, ஆ, மிஸ்டர் காதர் மேதீன் கம் ஹியர் சிட் டவுன். வணக்கம் யாரு ஐயா. ம், 3 போன தடவை கொடுத்தேன், இவன் ஐயா இப்ப 2 போதுமே, அண்ணாச்சி 2 வாங்கிட்டாங்க. மாமாக்கா சார் உங்களுக்கு உள்ளதான் சார், இப்போ பாப்புலர் ஃப்ரெண்டு. இப்படி அவங்களுக்கு இந்த பிஜேபியை காட்டி இப்படி பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. பண்ணிட்டாங்க. இல்ல இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், தாவேகா தனிச்சு நிக்கிறதுனால இந்த ஒரு கோஷ்டி பூரா வெளியே வந்துட்டாங்கன்னா டிஎம்கே வந்து ஆட்சி இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்ன கேட்டா. அப்படி இவர்கள் செய்வார்களா? பூனைக்கு மணி கட்டுவது யார்? ஏன்னா இப்போ இந்த நேரத்துல புத்திசாலித்தனமா 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 திமுக வந்து இவங்களை விட்டுறக்கூடாது. சரி, உங்களுக்கு என்ன, போன முறை 6 கொடுத்தேன், இப்போ 7 தர்றேன். இப்போ இவங்களுக்கு என்ன, கம்யூனிஸ்டுக்கு 6 கொடுத்தேன், இப்போ வந்து அட்லீஸ்ட் அந்த 6 கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆனால் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். என்னென்னா இங்கே போகிற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, திமுக சீட்டையும் கொடுத்து பணத்தையும் கொடுப்பாங்க. ஆனா திருமாவளவனும் விரும்பவில்லை. விஜய் வளர்வதை திருமாவளவனும் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் ஆரம்பத்திலிருந்து எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். தங்களுடைய வாக்குகளை இவர்கள் இளைஞர்கள் வாக்குகளை கொண்டு போயிடுவார். அதனால் திருமாவளவன் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இரண்டாவது, திருமாவளவன் எந்த காலத்திலும் தப்பித்தவறி கூட சனாதனம் கால் பதித்து விடக்கூடாது என்பதுல ரொம்ப உறுதியா இருக்காரு. யாரோட? திமுகவோட. திமுகவை தூக்கி தள்ளுங்க சார். என்ன பாருங்க, 97ல பண்டார பரதேசின்னா 98ல மர்மோனுக்கு போஸ்ட் வாங்கிட்டு போன ஆட்கள் தானே. அவங்க வந்து எப்படின்னா அரசியல் பண்றாங்க. 2 பார்ட்டி தான் சார் மிஸ்டர் கிளீன். ஆமா, ஒன்னு திருமாவளவன் இருக்க வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் என்றும் கம்யூனிஸ்ட், மத்த அவ்வளவு பேரும் போலி. ரைட். தூரத்தனுங்க. இது என்ன நடக்குன்னு அடுத்த இதுல பார்க்கலாம். நான் 2 நம்ம பேசிட்டோம். ஆமா, அத தாவேகவும் சேர்த்து பேசிட்டோம், என்டிஆர்ல பேசிட்டோம், எல்லாம் பேசியாச்சு. ஸோ அந்த ஒரு சிறப்பான ஒரு கலந்துரையாடல் தான். இதுல வந்து விருப்பம்லாம் கிடையாது, நமக்கு என்ன நடக்குங்கிறது விஷயத்த சொல்றோம். ஓகே, அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி சார், நன்றி. Super Sarvana Stores.